ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்றால் தட்சிணாயன காலத்தின் இறுதி மாதம். பாவகாலங்கள் தீய சக்திகள், தீமைகள் அழியக்கூடிய ஒரு அற்புதமான இறுதி மாதம் தட்சிணாயன காலம். உலகத்தில் அதிகமாக பாவங்கள் செய்பவர்களுடைய ஆட்சி நடக்கின்ற ஒரு தட்சிணாயன காலத்தில், இந்த தட்சிணாயன காலம் என்பது கொடூரமான உலகத்தை, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தீய சக்திகள் கொண்ட தீயவர்கள் உலகை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவர்களை எல்லாம் இந்த தட்சிணாயன காலத்தில் தண்டனை கொடுத்தது, தண்டனை பெறப்பட்டது, தண்டனை கொடுத்தது. நன்மைகள், பாவங்கள் அழிந்து நன்மைகள் பறக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். உதாரணத்திற்கு அதே போல இந்த மகாபாரத யுத்தம் என்பது இந்த மார்கழி மாதம் தான் ஏற்பட்டது. திரௌபதிக்கு, அதாவது துச்சாதனன் இந்த திரௌபதிக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய கொடுமை. அப்படிப்பட்ட பாவ செயல்கள் செய்தவர்கள் எல்லாம் அழியக்கூடிய மாதம் மகாபாரத யுத்தம் முடிவடைந்த மார்கழி மாதம். உலகத்திற்கே புண்ணியங்கள் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான மாதம். மார்கழி முடிந்ததுன்னு புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்குமே, ஒவ்வொருவருக்கும் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம், தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப எல்லா ராசிக்குமே மார்கழி மாதத்தின் உன்னத பலன்களை பார்க்க போகின்றோம். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க தலையெழுத்தே தெரியும். என்ன தலையெழுத்துக்காக பூமியில பிறந்திருக்கீங்க, எதை சாதிக்க போறீங்க அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். இது பொதுவான பலன். அப்ப உங்க எதிர்காலத்தை தெளிவாக துல்லிதமாக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கும் நம்ம மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். மார்கழி மாத பலன்கள். மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி 6ஆம் தேதி வரை குரு பகவான் 4ஆம் இடத்திலே அத்தனை சுகபோக வாழ்வை தரக்கூடிய சொத்து சுகங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கடகராசி உச்சம் பெற்ற 6ஆம் தேதி வரை இருப்பார். அதுக்கப்புறம் அந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம், மார்கழி 6க்கு அப்புறம் மிதுனத்துக்கு அவர் திரும்ப வக்ரமாக, முன்னோக்கி போனவர் பின்னோக்கி வக்ரமாக வந்துடுவார். அது ஆங்கிலத்தில் 21/12/2025. அப்போ 3ஆம் இடம் என்பது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. அதாவது ஐடி தொழிலில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் தொழில் இருக்கிறவங்க, முக்கியமாக இடம் மாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். இதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நல்ல கல்வி யோகம், இடம் மாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலம்தான். இந்த குரு மீண்டும் 3ஆம் இடத்துக்கு வருவதனால. அடுத்து உங்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல, மேசராசிக்கு 8ஆம் இடம் விருச்சிக ராசியில் இருக்காங்க. ஆனால் மார்கழி 7, அடுத்து மார்கழி 7ல் 22/12/2025 அன்று மார்கழி 7ல் தனுசுக்கு முதல்ல சுக்கிரன் போயிடுறாரு. அப்புறம் மார்கழி 10ல் புதன் போயிடுறார். ஆக மொத்தம் ஏற்கனவே சூரியன் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கு. மார்கழி என்றாலே தனுசுல தான் சூரியன் இருப்பார். அதுக்கான விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அப்ப சிவராஜ யோகம் என்ற அடிப்படையில், அதாவது தனுசுல இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்த்தால் சிவராஜ யோகம். அப்ப சிவராஜ யோகம் என்பது எல்லாருக்கும் சிவராஜ யோகங்கள் ஏற்படும். யாருக்கு? முக்கியமா மேஷத்துக்கு பாக்கியஸ்தானம், அது உயர்ந்த நிலை,
செல்வத்தில் உயர்ந்த நிலை, வருமானத்தில் உயர்ந்த நிலை, முன்னேற்றத்தில் உயர்ந்த நிலை என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக, உயர்ந்த பதவிகள். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தனகாரன சுக்கிரன் அங்கே போயிடுறார். மேஷத்துக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானம். அப்போ வியாபாரம், வருமானம், வேலை வாய்ப்பு, முன்னேற்றங்கள், பதவி யோகங்கள் என்று எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய, அதே நேரம் திருமணம். ஏன்னா சுக்கிரன் கலஸ்திரக்காரன், திருமணத்துக்குரியவன். அப்போ குருவின் பார்வையில் இருக்கும்போது 2-7 சுக்கிரன் தனுசுலேருந்து குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல திருமண யோகம், நல்ல மிகப்பெரிய பெண்ணாக இருந்தால் செல்வந்தரோட திருமணம், ஆணாக இருந்தால் மிகப்பெரிய செல்வ சீமானி, அதாவது செல்வந்தர் வீட்டு பெண், அப்படிப்பட்ட பெண்ணை முடிக்கக்கூடிய, திருமணம் முடிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு 2ஆம் திருமணம், சில பேர் மனைவியுடைய சகோதரியை திருமணம் முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சில பேருக்கு மனைவி 2ஆம் திருமணம், மனைவியுடைய சகோதரியை திருமணம் முடிக்கக்கூடிய சிலருக்கு ஒரு பாக்கியம் ஏற்படலாம். புரிஞ்சுட்டீங்களா? அது திருமணம் முடிச்சு தையில முடியும், அதெல்லாம் நிச்சயம் பேசி முடிக்கலாம், பேசி முடிச்சிருவாங்க. சரிங்களா? அடுத்து லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் சனி பகவான், சனி ராகு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ரணி மூலத்திரிகன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய லாபஸ்தானம். அப்போ அவரும் எந்தவித பாதிப்பும் இல்லை. புரியுங்களா? இதுதான் மார்கழியினுடைய ஒரு சிறப்பு யோகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 4 கிரகங்கள் இந்த தனுசுவிலிருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற அனைத்து யோகங்களையும் பெறலாம். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அப்போ 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு புத்திர தோஷத்தை கொடுக்கும். சில பேருக்கு புத்திர தோஷம், சில பேருக்கு பூர்வீக தெய்வ வழிபாட்டில் ஏதாவது குறைபாடு அது மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் விநாயகனை வழிபட்டுக்க வேண்டியது. சரிங்களா? ஆக இதுதான் மார்கழியினுடைய மேசராசிக்குரிய பலன்கள். அடுத்து நம்ம புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மார்கழியில் புத்தாண்டும் பிறந்துருது. புரிஞ்சுட்டிங்களா? ஆக உங்களுக்கு அடுத்து நம்ம ஒரு சிறந்த புத்தாண்டு பலன் உங்களுக்காக மிக அற்புதமாக காத்து கொண்டிருக்கிறது. அதில் விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? கீழே உங்களை ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம். கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு முன்பதிவு பண்ணிக்கலாம். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.